தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியை நிறைவேற்றுவதற்கு நம்மிடையே வந்திருக்கின்ற அருட்தந்தை இஞ்ஞாசி மற்றும் உங்களுடைய அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நவநாளை சிறப்பிப்பவர்கள் மாதா சப்பர உபயதாரர் குடும்பங்கள். இந்த குடும்பங்களை நம்முடைய பாதுகாவலி புனித அன்னாள் வழியாக நம் ஆண்டவர் இதுவரை சிறப்பான முறையிலே ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்தமைக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இந்த குடும்பங்களை நம்முடைய பாதுகாவலி வழியாக நம் ஆண்டவர் ஆசீர்வதித்து அந்த குடும்பங்களுக்கு தேவையான இறை அன்பையும் பிறரன்பையும் ஆண்டவர் வழங்க வேண்டும் என்றும், இந்த குடும்பங்களிலே கல்வி பயில்கின்ற மாணவ மாணவியர்கள் சிறந்த முறையிலே கல்வி பயில வேண்டும் என்றும், சிறந்ததொரு எதிர்காலத்தை அவர்கள் அமைத்துக் கொள்ள இறைவன் அருள் புரிய வேண்டும் என்றும், நோயால் வாடுவோருக்கு உடல் சுகம் கிடைக்க வேண்டியும், விவசாயம் செழிக்க வேண்டியும், கால்நடைகள் சுகமாக வாழ வேண்டியும், இன்னும் படித்து முடித்துவிட்டு வேலைக்காக காத்து கொண்டிருப்போருக்கு அரசு வேலை கிடைக்க இறைவன் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டியும், என்னென்ன தேவைகளை அவர்கள் மனதில் சுமந்து கொண்டிருக்கிறார்களோ அவை எல்லாவற்றையும் நம் ஆண்டவர் நிறைவேற்றி தர வேண்டியும் இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர்களே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூர்கள் புனித அனைவரையும் உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் தந்தையரின் இறைவா, மனிதரானவும் திருமகனின் அன்னையை பெற்றெடுக்கும் பேரருளை புனிதர்களான சுவைக்கின் அண்ணாவுக்கு அளித்தீரே. அதனால் மக்களுக்கு வாக்களித்த மீட்பை அவர்களின் வேண்டலால் எங்களுக்கு தந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 4 முடிய. தலைவியின்
வழியில் என்ன கண்டாய் நீ? மரியே உமக்கு உரைப்பாயே. உயிரோடுள்ள கிறிஸ்துவின் கல்லறை தன்னை கண்டேனே. உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் ஒப்பற்ற மாட்சியும் கண்டேனே. அல்லேலூயா. Alleluia, alleluia, alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 20, இறைவாக்குகள் 1 மற்றும் 11 முதல் 18 வரை. வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் எனச் சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளும் ஆனவரிடம் செல்ல இருக்கிறேன் எனச் சொல் என்றார். மகதல மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய புனிதருடைய உருவம் தாங்கிய கொடியை ஏற்றி ஒவ்வொரு நாளும் நவநாள் திருப்பலியை நிறைவேற்றி நம்முடைய புனிதருக்கு விழா எடுக்க எல்லா வகையிலும் நாம் தயாரித்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக ஆன்மீக ரீதியாக ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே தயாரித்து நம்முடைய புனிதருடைய பரிந்துரை நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும், இந்த பகுதியில் வாழுகின்ற ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும், மேலும் நம்மை பார்த்து யாரெல்லாம் ஜெப உதவிகளை கேட்டுக்கொண்டார்களோ அந்த கருத்துக்களுக்காகவும் நாம் இந்த நாளுக்கிலே சிறப்பாக ஜெபித்து கொண்டிருக்கின்றோம், தயாரித்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக நம்முடைய புனிதருடைய பரிந்துரை நமக்கு உண்டு என்ற நம்பிக்கையோடு நாம் தயாரித்து கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஊர் பாதுகாவலர் ஒரு பேர் என்ன? புனித அன்னம்மாள். யார் அவங்க? மரியாளுடைய அம்மா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பாட்டி, தாத்தா பாட்டி, ஜோக்கின் அன்னம்மாள். பரவாயில்ல, எல்லாரும் மார்க்கிலி கிளாஸுக்கு தவறாமல் போயிருக்கீங்க. எனவே இவ்வாறு நாம் சொல்லும் பொழுது என்ன ஒரு அருமையான குடும்பம், என்ன ஒரு அருமையான வம்சம், அந்த வம்ச வழி சொல்லுவாங்கள்ல, எவ்வாறு கடவுள் அந்த வம்ச வழியை ஆசீர்வதிக்கின்றார் என்று பார்க்கின்றோம். இதை எவ்வாறு சொன்னோம் என்றால், தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. அதாவது பெற்றோர்களை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று பழமொழி சொல்லப்படுகின்றது. மேலும் ஒரு வரலாற்று நிகழ்வு ஒன்று உண்டு. மாசிடோனிய மன்னர்
பிலிப் அவருடைய ஒரு பெரிய விசேஷத்துக்கு பல நாட்டு தலைவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் அவரை பற்றி மிக சிறப்பாக பேசினார். ஒரு தலைவர் வந்து, அரசே, நான் உங்களை பற்றி அதிகமாக பேசப் போவதில்லை, ஆனால் ஒன்றை மட்டும் நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் என்ன சொன்னார் என்றால், நீர் மாவீரன் அலெக்சாண்டருடைய தந்தை என்று சொன்னாலே போதும், உங்களை பற்றி இந்த உலகம் அறிந்து கொள்ளும் என்று இந்த கருத்தை மட்டும் சொன்னாராம். எனவே இந்த நிகழ்வு, இந்த பழமொழிக்கு ஏற்ப ஜோக்கின் அன்னாள், அன்னை மரியாள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வம்சாவளியை நாம் பார்க்கின்றோம். இந்த பழமொழிக்கு ஏற்ற விதமாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, எனவே இந்த ஜோக்கின் அன்னம்மாள் இருவரும் நல்ல ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தை சார்ந்தவர்கள். இறை நம்பிக்கையில், விசுவாசத்தில் வளர்ந்த குடும்பமாக இருந்தது. இருந்தாலும் அவர்களுக்கும் ஒரு சோதனை, ஒரு துன்பம். அந்த துன்பத்தினால் அவர்கள் சமுதாயத்து ஒதுக்கப்படுகின்றார்கள். எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு அவரால் பங்கு கொள்ள முடியவில்லை. வீட்டிலே முடங்கி இருக்கக்கூடிய நிலைமை. அன்னாள் கண்ணீர் வடிக்கின்றாள். அதை பார்த்த தன்னுடைய கணவர் ஜோக்கின் அவரும் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றார். எனவே தொடர்ந்து இந்த குடும்பம் கடவுளுடைய இரக்கத்திற்காக நம்பிக்கையோடு காத்திருந்த குடும்பமாக இருக்கின்றது. அது என்ன அந்த இரக்கம்? அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று. எனவே கடவுள் இரக்கம் காட்ட மாட்டாரா என்ற ஏக்கம். அவ்வாறு அவர்கள் பல சோதனைகளை சந்தித்தாலும் ஒருபோதும் அவர்கள் கடவுளை பழித்துரைத்ததில்லை. நம்பிக்கையோடு இருந்தார்கள். சோதனை காலத்திலும் ஒருபோதும் விட்டு கொடுக்காமல் நம்பிக்கையோடு இருந்தார்கள். அதனால்தான் கடவுள் அவர்களுக்கு நல்லதொரு ஆசிரை வழங்கி ஒரு குழந்தையை கொடுக்கின்றார். அது ஒரு சாதாரண குழந்தை அல்ல. இந்த உலகினுடைய அரசியாக அந்த குழந்தை கொடுக்கின்றார். இந்த உலகத்தை அரசனாக ஆளப்போகின்றவருக்கு தாயாக இந்த குழந்தை இருக்க போகின்றது. மேலும் இந்த உலகத்தின் மீட்பரை, மெஸ்ஸியாவை பெற்றெடுக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெறக்கூடிய அந்த தாயாக, அந்த புண்ணியத்தை பெற்றவளாக இவர் இந்த அன்னம்மாளுடைய திருவயிற்றிலே பிறக்க போகிற குழந்தையாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, இங்கு நாம் நினைவு கூற வேண்டும். இன்றைய சூழலிலே எத்தனையோ தாய்மார்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் அல்லலுறுகின்றார்கள், கஷ்டப்படுகின்றார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் போராட வேண்டிய நிலைமையாக இருக்கின்றது. நல்லதொரு விசேஷத்துக்கு மகிழ்ச்சியோடு அவர்களால் சென்று வர முடியவில்லை. வீட்டிலே முடக்கப்படிய நிலைமை. ஒவ்வொரு நாளும் இரவிலும் அவர்கள் போராட வேண்டியதாக இருக்கின்றது. எனவே அவர்களுக்காக இந்நேரத்திலே சிறப்பான விதத்தில் நாம் ஜெபிப்போம். ஜெபிக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் பார்த்தோம் என்றால், அன்னாவுக்கு கடவுள் ஒரு குழந்தையை கொடுக்கின்றார். அந்த குழந்தை கடவுளுக்கு உகந்ததாக இறைவனுடைய திருவுளப்படி அந்த குழந்தையை வளர்த்தெடுக்கின்றார்கள். நீண்ட நாள் குழந்தை இல்லை என்ற ஏக்கம், கலக்கம், கடவுளுடைய அருளால் அந்த குழந்தை பாக்கியம் அவர்கள் கிடைக்கின்றது. மரியாவை பரிசுத்த கன்னியாக அவர்கள் வளர்த்தெடுக்கின்றார்கள். கடவுளுக்கு உகந்த கருவியாக அன்னை மரியாளை வளர்த்தெடுக்கின்றார்கள். எனவே அன்னை மரியாள் இங்கு சொல்லுகின்ற பொழுது தாழ்ச்சி, எளிமை, அன்பு, இரக்கம் இவற்றுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அன்னை மரியாள் இங்கு இருக்கின்றார். எனவே இங்கு நாம் யோசிக்க வேண்டியது, எவ்வாறு அன்னை மரியாள் இந்த இறை ஞானத்திலும் இறை விசுவாசத்திலும் பக்தியிலும் வளர்த்தெடுத்தாரோ, அதே இறை ஞானத்தை, அதே இறை வல்லமையை, நம்பிக்கையை தன்னுடைய மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் சொல்லிக் கொடுத்து வளர்த்தெடுக்கின்றார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகின்ற பொழுது நமது மீட்பர், நமது மெஸ்ஸியா, நமக்கு விடுதலையை கொடுக்கக்கூடியவர், உலக
இரட்சகர். அப்படிப்பட்டவரை நாம் பெறுவதற்கு ஆதி காரணமாக இருக்கின்றார்கள் இந்த ஜோக்கின் அண்ணம்மாள். பிரியமானவர்களே, நமக்கும் குழந்தை இருக்கின்றது, பேர குழந்தைகள் இருக்கின்றது. நாம் எப்படி பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை வளர்த்தெடுக்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் இறை விசுவாசத்தில் இருக்கிறார்களா? இறை ஞானத்தில் வளருகின்றார்களா? நல்லொழுக்கத்தில் வளர்த்தெடுக்கப்படுகின்றார்களா? கடவுள் பயம் கொண்ட, ஆண்டவருக்கு அச்சம் கொண்டவர்களாக இன்றைய குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள், கல்லூரி மாணவ மாணவிகள், வேலைவாய்ப்புக்காக சென்றோடுகின்ற தேடுகின்ற அந்த மாணவ மாணவிகள் கடவுள் அச்சத்தோடு வளர்த்துக்கப்படுகின்றார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே பிள்ளைகளுக்கு நாம் அனைத்தையும் செய்து கொடுக்கின்றோம். அது எந்த ஒரு குறையும் இல்லை. அனைத்தும் என்று சொல்லுகின்ற பொழுது வீட்டு வாசலிலேயே பள்ளி வாகனம் வந்து பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு செல்கிறது. என்னுடைய மகன் மகள் பக்கத்து தெருவுக்கு போனால் களைப்பாயிருவான். அதனால் எங்கள் தெருவுக்கு வந்து பிள்ளைகளை ஏற்றிட்டு போங்க என்று அந்த அளவிற்கு அனைத்தையும் நாம் சொகுசான வாழ்க்கை கற்றுக் கொடுக்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே அந்த பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் இறை ஞானத்தில் வளர்கின்றார்களா? கடவுள் பக்தி இருக்கின்றதா? வீட்டிற்கு வந்தவுடனே நாம் அந்த ரைம்ஸ் சொல்லுங்கள், இந்த ரைம்ஸ், அது இது நம்ம கேட்குறோம். அதே நேரத்தில் அந்த வளர்கின்ற குழந்தைகளுக்கு சிலுவை போட நாம் சொல்லிக் கொடுக்கின்றோமா? ஆண்டோடைய இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏதோ ஒன்று இறை பக்தியில் வளர்கின்றாளா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இந்த வம்சம், ஒரு குடும்பம் கடவுளால் ஆசீர்வதிக்கிற குடும்பமாக இருக்கின்றது. ஜோக்கின் அண்ணம்மாள், அவருடைய மகள் தாய் மரியாள், அவருடைய மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு ஒருவருக்கு ஒருவர், பிள்ளைகளால் பெற்றோருக்கு பெருமை, பெற்றோர்களால் பிள்ளைகளுக்கு பெருமை, பெற்றோர்களால் பாட்டி தாய்மார்களால் பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சிந்தித்து பார்ப்போம். தொடர்ந்து நாம் நம்முடைய புனிதருக்கு விழா எடுக்க உண்மையிலேயே தயாரித்து நம்முடைய புனிதருடைய பரிதன் நிறைவாக கிடைக்கும்படியாக திருப்பலியில் எச்சரிப்போம். ஆமென். காணிக்கை பாடல். ஆண்டவரை அனுப்புகிறோம், அப்பத்தை பெற்றுள்ளோம், நிலத்தின் வெள்ளை வாழ்வை கம்மாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்க்கை பெறுவாராக. சரணடைந்தே ஆண்டவரை அரசத்தை பெற்றுள்ளோம், காட்சி செடி உடலை வசூல் ஆன்மீக பணமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்ந்து பெறுவாராக. ஆண்டவரை தாழ்மையான மனமும் தெரிஞ்ச உள்ள கையுமை ஆசிரிக்கிறார்கள். ஆண்டவரே, எங்கள் போல குற்றங்களை போக்க நிறையங்களே கழுவியருளும். சகோதர சகோதரிகளே, என்னுடன் உங்களுடையமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் இறைப்பற்றோடு அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். ஆபிரகாமுக்கும் அவரது வள்ளி மரபினருக்கும் நீர் வாக்களித்த ஆசியில் நாங்களும் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாற்றினர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் அனைவரோடு அரியணை சூழ்வோர், ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனைகள் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் நமது மகிமை புகழ்ந்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருநின்று உமக்கு ஊழியம் புரிய
தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்தவத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்களை சோதனைக்கு விடைவிடாதே, தீமையிலிருந்து எங்களை. ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன். என் அமைதியை உங்களுக்கும் திருத்திருளுக்கும் ஒளிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்திருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி சேர்ந்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு முடிவெல்லாம் வாழ்வளிப்பாராக.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்கி நமக்கெல்லாம் மீட்பினையும் ஆற்றலையும் தந்தையினுடைய ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியவராக நம்ம விட்டிருக்கின்றார். இந்த செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனே, என்னுடைய ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறோம், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடல், 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 கிறிஸ்துவின் திருவுடல். மன்றாடுவோமாக. இறைவா, வியப்புக்குரிய அருள் அடையாளத்தால் மனிதர் உம்மிடமிருந்து புது பிறப்பு அடையும் பொருட்டு ஒரே திருமகன் மனிதனிடமிருந்து பிறக்க திருவுளமானீரே. இவ்வாறு பிள்ளைகளுக்கு உரிய உணவால் நிறைவு பெற்ற எங்களுக்கு உமது கனிவிரக்கத்தால் சொந்த மக்களுக்கு உரிய மனநிலையை தந்து நாங்கள் புனிதமடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நம்முடைய புனிதரின் ஆசிரியை பெற்றவர்களாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவன்